கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் இந்த இரவு நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஹல்லேலூயா. இதில் வேற எந்த மாற்றமும் இல்லை. சிறுக விதைக்கிறவன் சிறுக தான் அறுப்பான். நம்ம ஒரு ஃபார்மரை பார்க்கும் பொழுது அவன் நிறைய விதைகள் எடுத்துகிட்டு போய் அறுவடைக்காக அவன் விதைக்கிறத பார்க்குறோம். அதில் அவனோட லேண்டு சின்ன லேண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு போய் அவன் விதைப்பான். அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு அறுவடையும் அந்த அளவுக்கு தான் வரும். நம்ம இங்கே வேதத்தில் எதை விதைக்க சொல்கிறாருன்னா, தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறதும் இருக்குது, அதுவும் ஒரு பெரிய ஒரு அறுவடையை கொண்டாடும். ஏன்னா அது ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம். அடுத்து விதைக்கிறது என்ன சொல்கிறது, நம்மளுடைய டேலண்ட்ஸை தாளந்துகளை தேவனுக்காக விதைக்கணும். நம்மளுடைய கிஃப்ட்ஸு நிறைய நமக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்துருப்பாரு. பாடுற ஒரு தாளந்து, இன்னும் கொடுக்குற காரியங்கள், கடவுளுடைய ஊழியத்துக்காக கொடுக்குற ஒரு மனசு. இதில் சில பேருக்கு விசேஷமாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருப்பார் பாருங்க. எப்படின்னா, கொடுக்கறதுல அவங்க ரொம்ப ஆவல் உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கொடுக்குற அபிஷேகம் கடவுள் கொடுத்துருப்பாரு பாருங்க. அது ரொம்ப மேன்மையானது, ரொம்ப ரொம்ப மேன்மையானது. அவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ பார்க்கவே மாட்டாங்க, எடுத்து கொடுப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து நம்ம இந்த கொடுக்கறதுல தான் இந்த வசனங்களில் ஃபுல்லாகவுமே இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தில் பாருங்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாய் இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதுக்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டதுன்னு பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாரு. பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்தில் நிறையா பிரயாணங்கள், நிறைய இடங்கள்ல அவர் அலைஞ்சு திரிஞ்சு ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சார் பாருங்க. எவ்வளவு அவர் விதைத்தார், எத்தனை சபைகள் உருவாக்கினார்லாம் பாருங்களேன். இந்த பவுல் அப்போஸ்தலன் ஒரு காலத்தில் சவுலா இருந்து ஆண்டவருடைய எல்லா காரியங்களுக்கும் விரோதமான செயல் செஞ்சிட்டு இருந்தாரு. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் அவரை சந்தித்த பிறகு பவுல் ஆனார். அதுக்கப்புறம் வேதத்தின் அடிப்படையில் பார்த்தா ஒரு மாதிரி ஒரு 50% மேலேயே இருக்கும் அவருடைய எழுத்துக்கள், எபிசில்ஸ், நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருக்காரு. அவர் அமைத்த அவர் கைகளில் உருவாக்கப்பட்ட சபைகளுக்கு அவர் எழுதுறத பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவ மனுஷன், அவருடைய ஊழியங்களுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. ஆனால் அவர் சொல்றாரு, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இந்த நாட்களில் நான் கூட என்னோட வாழ்க்கையில் நான் நினச்சி பார்க்குறேன். எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே அப்போ அவ்வளோ தான தர்மம் பண்ணுவாங்க. ஏழைங்களுக்கும் எளியவங்களுக்கும் அள்ளி கொடுப்பாங்க. ஒரு வாட்டி என்கிட்ட ஒரு 5 கிலோ அரிசி மூட்டையை தூக்கிட்டு வர சொன்னாங்க. நான் அப்போ வாலிப பிள்ளை, கல்யாணம் ஆகலை. அவங்க எங்கே போகிறோன்னா, அவங்க ஒரு சின்ன ஸ்கூல் வச்சுருந்தோம். அந்த ஸ்கூலில் உள்ள ஒரு டீச்சர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. போனோடனே அந்த அரிசி மூட்டையை அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு பக்கமாக வச்சுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு ஆசீர்வதிச்சுட்டு வந்துட்டோம். வந்த பிறகு நான் கேட்டேன், எதுக்குமா அவங்களுக்கு அரிசி போய் கொடுக்குறீங்கன்னு. உடனே அவங்க சொன்னாங்க, போன வாட்டியே 2 நாளைக்கு முன்னாடி நம்ம போனப்ப அந்த வீட்டில் இருக்க அந்த பையன் கோதுமையை அவங்க வறுத்து, அது பாப்கார்ன் மாதிரி கோதுமை வறுத்தோடனே அது புஷ்ஷுன்னு வரும்ல, அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். ஒரு குடும்பத்தில் கோதுமையை வறுத்து சாப்பிட்றாங்கன்னா அந்த வீட்டில் ரொம்ப வறுமை இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நான் 5 மூட்டை அரிசியாக கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவுடைய அந்த மனசில் கொடுக்குற எண்ணம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு பாருங்க. அது அந்த மாதிரி அப்பாவும் ரொம்ப கொடுப்பாங்க. அப்பா நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு வியாபாரத்துக்காக வந்தாலும் அவங்க பேரம் பேசாமல் குடு எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. குறைக்கவே மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு, ஏழைங்க யார் வந்தாலும் இருக்குதோ இல்லையோ அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க.
அப்படி உள்ள அம்மா அப்பாவுக்கு பிறந்த நான் என்ன யோசிக்கிறேன்னா, இன்னும் நான் செஞ்ச தான தர்மங்கள்லாம் குறைபாடோட தான் இருக்கு. இன்னும் நிறைய செய்யணும். ஏன்னா இதெல்லாம் பேங்க்ல போட்ட மாதிரி இந்த நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, இந்த நன்மைகள் நற்கிரியைகள் எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. ஒரு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவர் அதை திருப்பி கொடுப்பேன்னு சொல்றாரு. அவர் நிறைய காரியங்களை வேதத்தின்படி நம்ம படித்து கொள்ளலாம் பாருங்க. அதாவது தசமபாகம் என்பது 10ல் ஒரு பங்கு நம்மளுடைய சம்பாத்தியத்திலிருந்து கொடுக்கறது. அது நிமித்தம் அந்த ஆலயத்திலையும் அவருடைய இருப்பிடம், அதாவது ஆலயம் சொல்லும்போது சர்ச்சில் பணம் எப்போதுமே இருக்கும். அந்த சர்ச்சுக்கு வரக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே டைத் கொடுத்தாங்கன்னா, 10ல் ஒரு கொடுத்தாங்கன்னா அந்த சபையில் பணம் நிரம்பி இருக்கும். ஏழைகள் எளியவங்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் நிறைய அந்த சபையிலேருந்து அவங்க செய்வாங்க. அதுக்காக தான் எந்த ஒரு குறைபாடும் சபையில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. இப்போ நம்ம நான் என்ன செய்கிறேன்னா, தசமபாகம் கொடுக்குறேன், ஊழியங்களுக்கு கொடுக்குறேன், ஊழியக்காரர்களை தாங்குறேன். அதை தவிர்த்து அந்த கணக்கிலே வராதபடிக்கு தான தர்மங்கள். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்களுக்கு முடியல, கை காலெல்லாம் எடுக்க வராது, ஒரு வாலிப பிள்ளை தான், அவளுக்கு வருமானம்னு ஒன்றுமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறா. அந்த பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன்.